உங்களை எங்கள் நிர்வாகிகளுடன் இணைக்கும் வரை தயவு செய்து காத்திருங்கள். இந்த அழைப்பு தர உத்தரவாதம் மற்றும் பயிற்சி நோக்கங்களுக்காக பதிவு செய்யப்படலாம். வணக்கம், நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து பேசுகிறேன். நான் பேசுகிறது ஹரிபிரசாத் சார். சார் ஆமாம். ஓகே சார், நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்காக ரொம்ப நன்றிங்க. லாஸ்ட்டாக ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து உபிவைஸ் அப்படின்ற பிராண்டில் டிடிஎஃப்எஸ் வேறு ஏர்பட்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கீங்க. ஆமாம், ஏர்பட்ஸ் டச் வாட்டர் ப்ரூஃப்கானது. ஸோ அந்த ஆர்டருக்கு தான் உங்களுக்கு ஃபினிஷிங் தேவைப்படுதுங்களா இல்லை வேறு தகவல் தேவைப்படுது? இல்லை, ஆமாம். அந்த ஆர்டர் பாஸ்ட்டு 5 மாதத்துக்கு எல்லா ஆர்டருமே என் கைக்கு ப்ராப்பராக கொண்டு வந்து கொடுக்கல. ஒவ்வொரு ஆர்டருக்கும் நான் மெனக்கேட்டு தான் நான் வாங்கிக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க அந்த விஷ் மாஸ்டர் இல்லை, அவர் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிவிட்டு என்னை பற்றி அவதூறு பேசி வச்சுருக்காரு ஹப்பில். ஸோ ஹப் இன்சார்ஜு எல்லாருமே, அந்த ஏரியா மேனேஜர், ரிலேஷன்ஷிப் மேனேஜர், யாருக்கு கால் பண்ணாலுமே ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்க மாட்டேங்குது. ஏனோ தானோன்னு பேசுகிறாங்க. எனக்கு ஒரு 5 மாதமாகவே இந்த ஃப்ளிப்கார்ட் இந்த சர்வீஸ் ரொம்ப ஃபஸ்ட்டாக இருக்குது. யார்கிட்ட சொன்னால் வந்து வேலைக்காகவும் தெரியல. விஷ் மாஸ்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ஹப்போட இன்சார்ஜ் நம்பர் கண்டுபிடிச்சி நான் பேசினேன். அந்த ஆளும் வந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். ஸோ நம்மளை பற்றி அவங்க தப்பாக பேசி தப்பாக போர்ட்ரேட் பண்ணி அவங்க தப்பு எல்லாத்தையுமே செஞ்சுட்டு நம்ம பொருளை கொடுக்காம அலக்கழிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நியாயம் சொல்லுங்கள் சார்? ஓகே, உங்கள் கன்சர்ன்ஸ் புரியுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஷ்யூ ஃபேஸ் பண்ணதுக்காக ரொம்ப சாரி. ஓகேங்களா? உங்களுக்கு விஷ் மாஸ்டர் தரப்புலேருந்து உங்களுக்கு ஆல்ரெடி விஷ் மாஸ்டர் தெரியுமா சார் உங்களுக்கு? அந்த விஷ் மாஸ்டர் வந்து எனக்கு ஷார்ட்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன், பார்த்தீங்களா? தெரியுமே, பாருங்கள் உங்கள் லிஸ்ட்டில் பாருங்கள். ஒரு ஷார்ட்ஸ் வாங்கியிருந்தேன், 2 ஷார்ட்ஸு. ஓகே, அது பாருங்கள் அந்த ஆர்டர் எப்போ எனக்கு ரிசீவ் ஆச்சுன்னு. ஓகே, 10th செப்டம்பர் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கீங்க. ஆமாம், அந்த ஆர்டர் வந்து எனக்கு கொடுத்தது இந்த விஷ் மாஸ்டர் தான். அந்த பையனை நான் முன்ன பார்த்ததே கிடையாது. ஆனாலும் அந்த ஆர்டர் வந்து எனக்கு கரெக்டாக எனக்கு ஃபோனே பண்ணாமல் கரெக்டாக வீட்டுக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டான். ஓகே, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அது ஆக்சுவலாக நான் வந்து கேட்டை திறக்காமல் நான் வாங்கிப்பேன் அப்படியே. ஸோ நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கேன். ஸோ கேட்டு, பெரிய கேட்டு, அதை திறந்து மூடிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொடுத்துருங்க இப்போன்னு சொல்லி நான் வாங்கிப்பேன். அவன் அன்னைக்கு வந்து எனக்கு ஃபோனே பண்ணாமல், யாருன்னு கூட தெரியல. நானும் எனக்கு டைம் இல்லை உட்காந்து இவங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு. நான் உடனே பொருளை வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ப்ராடக்ட்ல இருந்து அவன் எனக்கு பிரச்சனை பண்ணுறான். ரொம்ப சாடிஸ்டிக்காக இருக்கான் அந்த பையன். சார், என்ன இஷ்யூன்னு தெரிஞ்சதுனால அது என்ன இஷ்யூன்னா, இவர் ப்ராப்பராக வந்து வாங்க மாட்டாரு. அவர் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே வாங்குவார். என்னங்க இருக்குது? நான் 4வது 5வது ஃப்ளோரை வந்து கொடுத்துட்டு போக சொன்னேன். அவங்க நான் அது வீட்டுக்கிட்ட வரமாட்டாங்களாம். வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த சந்திலேயே நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு நம்ம அங்கே போய் அவங்கக்கிட்ட பணிவா கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி வாங்கிக்கணுமா. அவங்களுக்கு ஒரு ஷிப்மெண்ட்டுக்குன்னு இவ்வளோ சார்ஜ் கொடுக்குறீங்கல்ல, கேட்டு திறந்து வாங்கினா என்ன, திறக்காம வாங்கினா என்ன, கொடுத்தோமா போகணுமான்னு இருக்கணும்ல. எதுக்கு அவன் அவ்வளோ ப்ராப்ளம் பண்ணுறான்? லாஸ்ட்டாக அந்த ட்ரைபோர்டுக்கெல்லாம் வந்து போலீஸ்க்கு வந்து நான் கூப்பிட்டு நான் அப்புறமா தான் வாங்கினேன். அவங்க ஹப் இன்சார்ஜும் அந்த விஷ் மாஸ்டரும் என்னை அடிக்க வந்தானுங்க. ஓகே, அந்த ஹப் இன்சார்ஜ் காரில் வந்து இறங்குறான். இவன் வந்து ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கான். தெரியும் உன்னை பற்றி எல்லாரும் சொன்னாங்க. என்னை பற்றி அவங்களுக்கு யாருங்க சொல்லுவாங்க? ஒரு விஷ் மாஸ்டரு ஒரு வந்து வேலை பார்க்குற டெலிவரி கொடுத்துட்டு போக வேண்டியது அவங்க. உன்னை பற்றி இந்த ஏரியாவே சொல்லுது, அது சொல்லுதுன்னு பொய் சொன்னால் பொய் மேலே சொன்ன உண்மையாயிடுமா? அவங்க என்ன தான் பிரச்சனை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு தெரியல. நான் எல்லார்கிட்டையும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க பார்த்துட்டேன். ஆனாலும் எனக்கு சொல்யூஷன் இல்லை. அந்த ஹப்பு இங்கே எனக்கு நியர்பை வந்து எனக்கு பிரயோஜனமே இல்லை. இதுக்கு முன்னாடி காக்கலூர்லேருந்து வந்தப்பெல்லாம் கரெக்டாக எனக்கு ப்ராப்பராக கொடுத்துட்டு போவாங்க. இது பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு அது எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க இந்த 4-5 மாதம். கண்டிப்பாக கன்சர்ன்ஸ் புரியுதுங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸாக இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணதா சொல்லிருக்கீங்க. கண்டிப்பாக நாட் அக்செப்டபிள் தான். லாஜிஸ்டிக் டீமுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுற வேலபிள் ஃபீட்பேக் ஆகுதுங்களா? இப்போ கூட பாருங்களேன், இப்போ இதுக்கு முன்னாடியே இந்த ப்ராடக்ட் வந்துடுச்சுங்க. அவங்க வேணுட்டுமே இப்போ லாஸ்ட் டைம் எனக்கு அவ்வளோ பிரச்சனை பண்ணி அந்த ட்ரைபாடை அவங்க ப்ராப்பராகவே கொடுக்கல. அந்த இது என் கைக்கு வரப்பவே அது பழைய ட்ரைபாட் மாதிரியும் அந்த பாக்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி அன்பேக் பண்ண மாதிரியும் இருந்தது. ஸோ போலீஸ்காரங்க என்ன சொல்கிறாங்க, ஸோ பொருள் தான் கொடுக்குறாங்கல்லப்பா, அவங்க எல்லாம் ட்ராமா பண்ணுறாங்க. இப்போ போலீஸ் கூப்பிட்டதுனால நாங்கள் பொருள் கொடுக்க ரெடியாக இருக்கோம். எல்லாமே வந்து அன்பாக்ஸ் ஆல்ரெடி பண்ணி இருக்குது. அது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே பொருள் ஓகே தான் சொல்லிட்டு நான் வாங்கிக்கிட்டேன். இவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்க கிட்டலாம் ஏச்சு பேச்சுக்கு ஆளாகி நான் அதுக்கப்புறம் நான் பொருள் வாங்கிக்கணுமா? அவங்க என்ன அவ்வளோ ஒற்றுமை என்ன? ஒரு கேட்டை திறக்காம வாங்கினது என்ன குத்தம் அப்படி அதில்? அதே விஷ் மாஸ்டர் தான் எனக்கு பின்னாடி இப்போ புதுசாக ரெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க தினமும் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறாங்க.
அவங்களுக்காக அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நல்லா கதை அளந்துட்டு அதுக்கப்புறம் போகிறது, இல்லைன்னா அவங்க இல்லாதப்ப அந்த சந்துக்குள்ளே இறங்கி போயிட்டு அங்கே நாய் வேற கட்டி வச்சிருப்பாங்க, அது கத்திக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் தாண்டி அங்கே வந்து வச்சுட்டு போகிறான். அப்போ அவனுக்கு என்ன பார்த்தா என்ன காண்டு? சார் உங்கள் கன்சர்ன்ஸ் புரியுதுங்க. ஓகேங்களா. ஸோ அந்த இஷ்யூஸும் வந்து அப்புறம் லாஸ்ட் 4 பாயிண்ட்ஸையும் இஷ்யூ ஃபேஸ் பண்ணதை சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக லாஜிஸ்டிக் டீம் தரப்பு அவை ஃபீட்பேக் அப்டேட் பண்ணுறோம். இப்போதைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டருக்குமே வந்து அந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வந்து நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், என்ன ப்ராப்ளம் தெரியலங்க, உங்கள் ப்ராடக்ட் அவங்க டெலிவரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இனிமே கூட நீங்கள் போட்டாலும் வந்து கொடுப்பாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க ரிலேஷன்ஷிப் மேனேஜர்? அப்புறமா எதுக்குங்க அவங்கெல்லாம் அதுக்கு வேலை பார்க்குறாங்க? எதுக்கு சம்பளம் வாங்கணும்? ஒரு கஸ்டமருக்கு ஒரு சர்வீஸ் பண்ணாதப்ப இவங்கெல்லாம் எதுக்கு? அந்த ஏரியா மேனேஜர் எதுக்கு? அந்த ஹப் இன்சார்ஜ் எதுக்கு? அந்த விஷ் மாஸ்டருக்கு சம்பளம் எதுக்கு? யாருமே வந்து அன்ஃபிட் ஃபார் தேர் ஒர்க். அதை நான் யார்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு நான் வேணுட்டுமே ஒரு 100 ப்ராடக்ட்டை கேஷ் ஆன் டெலிவரி மோடில் போட்டு விட்டுட்டு எல்லாம் வந்து குவியட்டும், கொண்டு வந்து கொடுக்குறானுங்களா இல்லையான்னு பார்க்கணும்னு தோணுச்சு எனக்கு இன்னைக்கு. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த டெலிவரிக்கெல்லாம் எவ்வளோ, அந்த பேக்கேஜ் எல்லாமே வேஸ்ட் இல்லைங்க, காஸ்ட்டு தானே வேஸ்ட் ஆகும். நான் அந்த மாதிரிலாம் நான் பண்ணுற ஆள் கிடையாது. எனக்கு தேவையான பொருள் மட்டும் தான் நான் வாங்குவேன். அவங்க வேணுட்டுமே பண்ணுறாங்கங்க. லாஸ்ட் டைம் கூட அந்த ஹெட்செட் நல்லா தான் வந்திருக்கும், இவங்களே அதை வந்து அந்த பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி அது ஏதோ அனுப்பி வச்சுட்டாங்க. அனுப்பி வச்சுட்டு ரீப்ளேஸ்மெண்ட் வேணுமான்னு சொல்லி எனக்கு ஃபோன் கால் வந்தது. ஓகேன்னு சொல்லி நான் கொடுத்ததுனால ரிப்ளேஸ்மெண்ட் ஆர்டர் இது நீங்கள் பார்த்தா தெரியும். அந்த ரிப்ளேஸ்மெண்ட் ஆர்டரும் அந்த இகார்ட் லாஜிஸ்டிக்ஸ்லேயே போயிட்டு ட்ராக்கிங்கில் நான் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது திருவள்ளூர்லேருந்து திருநின்றவூருக்கு எப்போவோ வந்துடுச்சு, மறுபடியும் திருநின்றவூர்லேருந்து திருவள்ளூருக்கு அனுப்பி வச்சிருக்கானுங்க. மாற்றி மாற்றி அது ஃபுட்பால் ஆடிக்கிட்டு இருக்கானு, என் கைக்கு கொண்டு வந்து கொடுக்க மாட்டானுங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். அது ஆல்ரெடி வந்து அந்த ஏரியா மேனேஜரும் என்கிட்ட வந்து தப்பாக தான் பேசினா. அந்த ஏரியா மேனேஜர் கேட்குறாரு, நீங்கள் அந்த டெலிவரி பையன்கிட்ட என்ன தப்பாக நடந்துக்கிட்டீங்களோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன ப்ளேம் பண்ணி பேசுறாரு. அவர் என்ன வந்து பார்த்தாரா? சிசிடிவி எவிடன்ஸஸோட உட்காந்துக்கிட்டு இருக்கேன், யாரு மேலே தப்பு இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு பேசுங்கன்னா அவங்க மாற்றி மாற்றி சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. கன்சர்ன்ஸ் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியுதுங்க. ஓகேங்களா. ஸோ ஒரே பண்ணிக்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் என்ன பண்ணி செக் பண்ணுறேன், செக் பண்ணி கமிஷன் சொல்கிறேன். மறுபடியும் செக் பண்ணுறதுக்காக உங்கள் காலை ஒரு 1 வீக் மட்டும் ஹோல்ட் பண்ணலாம்ல? ஓகே, 2 வெயிட் பண்ணுவோம். சார் காலையில் தானே வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஓகே. சாரி சார், கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா செக் பண்ணி பார்க்கும்போது ஒன்ஸ் இப்போ வரைக்கும் ஆர்டர் அவங்க நியர் ஸ்டெப்லேருந்து இன்னும் ரிசீவ் ஆகலை. ஓகேங்களா. ஸோ 2 வாரம் டெலிவரி பார்த்தாலே வந்து ஒர்க் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டருமே உங்களுக்கு நெக்ஸ்ட் டேல இன்னும் டெலிவரி ஆகுன்றது எதிர்பார்க்கலாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம டெலிவரி பண்ணுற அந்த பர்டிகுலர் அந்த உங்கள் லொக்கேஷன்ஸ்க்கு இருக்கிற ஹப் தரப்புலையுமே வந்து நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணதா சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நாட் அக்செப்டபிள் தான். லாஜிஸ்டிக் டீம் தரப்புலையுமே வந்து இப்போதைக்குமே வேல்யூ ஃபீட்பேக்காக ஹெல்ப் பண்ணி மென்ஷன் பண்ணுறோம். இந்த கஸ்டமர் இந்த கன்சென்ட்டை லாஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் கிட்டே பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்றத மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ ஃபியூச்சர் ஆர்டர்ஸ் வந்து இந்த மெசேஜ் மினிமைஸ் ஆகுன்றீங்க எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது கால் பண்ணி உங்களுக்கு இது மாதிரி ஆர்டர் டெலிவரி பண்ணுறதுக்காக டிலே பண்ணுறதாவோ இல்லை கால் பண்ணி வர முடியல அந்த மாதிரி தான் சொல்கிறேன் அப்படின்னாலுமே கண்டிப்பாக நீங்கள் கால் பேக் பண்ணி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓகேங்களா. ஆக்சுவலாக செக் பண்ணி பார்த்தேன், ப்ரீவியஸாக அந்த ட்ரைபோர்ட்டுக்குமே கம்ப்ளைண்ட் மூவ் பண்ணிருந்துச்சு, செக் பண்ணி பார்த்தேன். ஆமாம், ஒரு பண்ணிக்காதீங்க சார், கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுன்றப்ப கால்ஸ் ஏதாவது வரன்றதுமே செக் பண்ணுங்கள். ஆர்டர் அவுட் ஃபார் டெலிவரி சொல்லி மென்ஷன் ஆகுது அப்படின்னா
அவங்க டெலிவரி பண்ணுறதுல கான்டாக்ட் நம்பரையும் உங்களுக்கு எஸ்எம்எஸ்லையும் வரும், ஆப்லையுமே ஷோ ஆகும். நீங்களே கால் பண்ணி கேட்டுக்கலாம். அதெல்லாம் ஓகே தான் தம்பி. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க அவுட் ஃபார் டெலிவரின்னு போட மாட்டேங்கிறாங்க. அப்படியே அலக்க வச்சுட்டு நம்மள வந்து கால் மேல கால் போட வச்சு நம்மள வந்து ஸ்ட்ரெஸ் குடுக்குறாங்க. அவங்க எனக்கு வந்து ஃபோன் பண்றதெல்லாம் கிடையாது. அவங்க என்ன வந்து ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்றாங்க. இதுல என்னன்னா அவுட் ஃபார் டெலிவரின்னு போட்டுறாங்க. போட்டுட்டு நம்ம கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லைன்னா அது டம்மி நம்பரா இருக்கு. மறுபடியும் வந்து அந்த ப்ராடக்ட்டை டெலிவரி கொடுக்காம வேற ஏதோ ரீசன் போட்டுட்டு ஹோல்ட் பண்ணி இல்லைன்னா அதை ரிட்டர்ன் அனுப்பிடுறாங்க. இதுதான் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து இதுல எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லை. அவங்க ஜஸ்ட் லைக் தட் தே ஆர் பிளேயிங் வித் மீ. சார் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம் ஆவரேஜ் ஃபீட்பேக். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாகவே உங்கள் கன்சர்ன்ஸ் அந்த பெயின்ஸை புரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கு என் தரப்பில் என்ன ஆப்ஷன்ஸ் மூவ் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க, கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, ஃபியூச்சர் ஆர்டர்ஸ் வந்து மெஷின்ஸ் மினிமைஸ் ஆகுன்றீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ சரி. அதுக்கு ப்ரீவியஸ்க்கெல்லாம் அவங்க என்னை பத்தி என்ன சொல்லி வச்சிருக்காங்க அவங்க? சரிங்க, சொல்லுங்க. இல்ல கஸ்டமர் வந்து பேட் கஸ்டமரா இருந்தா நாங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஏரியா மேனேஜர்லாம் எனக்கு என்ன ப்ளேம் பண்ணி பேசினாரு. அது எனக்கு என் மேல தப்பே இல்லாதப்ப நான் பணிஞ்சு போயும் எனக்கு வந்து மரியாதை இல்லாதப்ப நான் அதை என்னை பத்தி அவங்க ஏன் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஹப்பே ப்ராப்ளமா இருக்குது. ஒரு 1.5 மந்த்ல அந்த ஹப்பு கை மாறப்போகுதுன்னு சொல்றாங்க. இப்போ அந்த ஹப்பு கை மாறினாலுமே அங்கே ஒர்க்கர்ஸ் வந்து மாற மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ ஒர்க்கர்ஸ் மேலே தான் பிரச்சனை. அது அதை என்ன ரெக்டிஃபை பண்ணுறாங்களா இல்லைன்னு எனக்கு புரியல. சார் ஒரு ஒரு இஷ்யூஸ் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அந்த ஆர்டருமே வந்து உங்களுக்கு செல்லர் கிட்டேருந்து ரிசீவ் ஆகுது. நீங்கள் டெலிவரி பண்ணுற ஏஜென்ட் தரப்பு ரிசீவ் ஆகலை, அந்த செல்லர் கிட்டேருந்து அந்த ப்ராடக்ட் ரிசீவ் ஆகுது. அந்த டெலிவரி பண்ணுற ஏஜென்ட்டோட ஒர்க்கையும் வந்து அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணுறது மட்டும்தான். ஓகேங்களா? ஆமாம். ஸோ இந்த இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன்ஸ் இந்த ஆர்டர் மல்டிபிள் டைம்ஸ் கேன்சல் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதனே செக் பண்ணிட்டு அப்டேட்ஸ் ஆக்ஷன்ஸ் அவங்களும் எடுப்பாங்க. ஓகேங்களா? சொல்லி பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? சரி, இது இல்ல இது ஸ்டேட்டஸ் நேத்தெல்லாம் திருநெல்வேலியில் இருந்தது, மறுபடியும் எப்படி திருவள்ளூருக்கு போச்சு? ஓகே, வந்து இந்த ஆர்டருமே இப்போதைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது உங்க ஆர்டருமே இன்னும் நியரஸ்ட் பப்ளிக் தான் ரிசீவ் ஆகாத மாதிரி தான் மென்ஷன் ஆயிருக்கு. ஓகேங்களா? இல்லைங்க, அதுதான் என்ன ரீசன் சொல்றேன். இது ஆல்ரெடி நேற்று ரிசீவ் ஆயிடுச்சுங்க, மறுபடியும் அவங்க திருப்பி அனுப்பியிருக்காங்கங்க திருவள்ளூருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுல பாருங்க, அதுல லைன் பை லைன் பாருங்க ஸ்டேட்டஸ் எப்படி எல்லாம் போட்டிருக்காங்க. டைம் வைஸ் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க அவங்க. 2 ஜான்வரி ரிசீவ் ஆயிருக்கு. அதுல இருந்தே ஒன்ஸ் உங்களுக்கு 4 ஜான்வரியுமே டிரான்சிட் ஆகி சேஞ்ச் ஆயிருக்கு. ப்ளஸ் அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி வேற ஒரு ஹப் ரிசீவ் ஆகி லாஸ்டா திருவள்ளூர் அப்படின்ற ஹப்ல வந்து இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுதான் ஏன் இங்க நியர்பை ஹப்ல இருந்து மறுபடியும் எதுக்கு 10-15 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அனுப்பிட்டாங்க? சார் ஒன்ஸ் இந்த ஆர்டருமே போயிட்டு உங்களுக்கு டிலே ஆகிற மாதிரி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா இல்லை கண்டிப்பாக மார்னிங் கால் பேக் பண்ணி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அப்படின்னு செக் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்து ஆர்டர் நியரஸ்ட் இல்லைனால நான் சொன்ன பாசிபிலிட்டியுமே வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இல்ல இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? இப்ப நீங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலையா? சார் இப்போதைக்கு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்காதுங்க. ஆர்டிஸ்ட் டீம் தரப்புல வேலிடேட் ஃபீட்பேக்காக ஹைலைட் பண்ணி மூவ் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுலேயும் மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கஸ்டமர் இந்த ஸ்டேட்டஸ்மே செக் பண்றான்றதை அப்டேட் கொடுக்க முடியும். ஓகேங்களா? அந்த அப்டேட்ஸே கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் அது ரிலே ஆகிற மாதிரி இருக்குன்னா நீங்க மார்னிங்கே கால் பேக் பண்ணி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அதுலேயும் எது ட்ரை பண்ணிக்கலாம். இல்லைங்க, ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணவே கூடாதுன்ற அளவுக்கு தான் பண்றீங்க எல்லாரும் சேர்ந்து. எனக்கு தெரியல இவங்க இப்போ நான் அதில் வந்து நான் எத்தனை நாளாக ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கப்ப எனக்கு ஃப்ளிப்கார்ட் எனக்கு தேவையே இல்லை, அமேசானில் மூவ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ எனக்கு தேவையில்லாமல் எதுக்கு? அதை விட இது கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றதுனால தான் நான் இதில் வாங்குறேன். அதுலேயுமே அமேசான்லேயுமே போய் ஃபில்டர் பண்ணி பார்த்தா அதுலேயுமே கம்மியாக கிடைக்கும். பட் ஆனால் எனக்கு ஐ ஃபீல் வெரி பேட் ஆஃப்டர் ஆல் திஸ் இன்சிடென்ட்ஸ். கண்டிப்பாக லாஜிஸ்டிக் டீம் வேல்யூ ஃபீட்பேக் அப்டேட் பண்ணுறோம். ஒரு கஸ்டமர் இஷ்யூஸ்மே இவ்வளோ இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ண கூடாதான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ வெரி பண்ணிட்டாங்க. ஃபியூச்சர் ஆர்டர்ஸ் மினிமைஸ் ஆகுன்றதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். செக் பண்ணுங்க. சரி, ஓகே. இதுக்கு எனக்கு நான் ஏரியா மேனேஜருக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்குலாம் கால் பண்ணி எனக்கு எதுவும் பிரயோஜனம் இல்லை. இப்போ உங்களுக்கு கால் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். இந்த ஆர்டர் வந்து என் கைக்கு வரணும்னா எப்போ வரும்? சார் அவனுக்கு இப்போதைக்குமே வந்து நெக்ஸ்ட் 11 PM ஆர்டர் டெலிவரி ஆகுன்றதை எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? நாளைக்கு எல்லாமே செக் பண்ணி பாருங்க. பட் வராது எனக்கு தெரிஞ்சு. சார் கண்டிப்பாக அதுக்கு ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணுவாங்க, செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் ஒன்ஸ் இந்த கால் எண்ட் ஆனதுமே ஃப்ளிப்கார்ட் ஆப்பில் போனீங்க சர்வே கிட் பண்ணுவீங்க. உங்கள் ஃபீட்பேக் நீங்கள் தெரிவிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஷாப்பிங் அண்ட் ஃப்ளிப்கார்ட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். ஹேவ் அ குட் டே சார். தேங்க்யூ.